நம்ம பாடு போட்ட ஆட்டம் போறோமா, போட்ட ஆட்டம் வந்தோமா, இருந்தோமா, எங்க சங்கத்தெல்லாம் சேர்ந்தா போராட்டத்துக்கு வான் கூப்பிடுவாங்க, மீட்டிங்க்கு வான் கூப்பிடுவாங்க, இதுக்கு வான் கூப்பிடுவாங்க, அதுக்கு வான் கூப்பிடுவாங்க. பல பேர் ஒரு மனரீதியா திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சங்கம்ன்றது வந்து ஒரு பாதுகாப்பு. ஒரு சிலர் கேட்பாங்க, சங்கத்தை வேலை பண்ண, இங்க இருந்து வேலைக்கு போறப்பா, நான் வெளியூர் போய்க்கிறப்பா, இல்ல நான் வெளி ஸ்டேட் போய்க்கிறப்பா, நம்மளுக்கு ஒற்றுமை வேணாப்பா அப்படின்றீங்க. இதே இங்க ஒற்றுமை வேணா, சங்கத்தை பத்தி பிலாசபி பேசுற ஒரு நபர்கள் பக்கத்து மாநிலம் 300 கிலோமீட்டர் தரிக்கணும் தான் இருக்கு கேரளா, அங்க போய் வண்டி ஓட்டுறாங்க. ஏன் அங்க வண்டி ஓட்டுறாங்க? நல்ல சம்பளம் கிடைக்கும். 8 மணி நேரம் டியூட்டி, ஸ்விங் மோட்டர் இல்ல ஒரு செல்போன் தூக்கிட்டு ரசிமா தான் இருக்கும், ஒரு ஸ்விங் மோட்டர் இல்ல ஒரு பம்பு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, கலட்டி தோல் மேல தூக்கிட்டு வந்து நீ பஸ் ஸ்டாண்ட் வச்சு பஸ் ஏறி முடியுமோனால அங்க ஒரு யூனியன் இருக்கும். அந்த யூனியன் தூக்கிட்டு வந்து கொடுக்கும், அதுக்கு ஒரு காசு கொடுக்கும். ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அந்த ஸ்டேட்ல கிடைக்குது. ஏன்? ஒற்றுமை, யூனியன். அதே தான் நானும் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஐட்டாலிக் மற்றும் எர்த்மோஸ் ஆபரேட்டர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர், சேலம் மாவட்டம் சரவணன். நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன். பரவாயில்ல, நிறைய பேர் நண்பர்கள் அதுக்கு நல்ல வரவேற்பு தந்திருந்தீங்க. சில நண்பர்கள் ஒரு சில கருத்துக்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சிங்க, இது கொஞ்சம் மாற்று கருத்தா இருக்குன்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஓகே, அதெல்லாமே ஏற்புடையது தான். நம்ம இன்னைக்கு உதாரணமா நம்ம இன்னைக்கு எதை சொல்றதுக்கு இன்னைக்கு காணொலி வந்திருக்கேன்னா, சங்கம், ஆப்ரேட்டர் சங்கம். நம்ம ஆப்ரேட்டர் சங்கத்தில் வந்து சேர்ந்துக்குங்க, ஆப்ரேட்டர் சங்கத்தில் வந்து பயணிங்க அப்படின்னு நம்ம அழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்ரேட்டர் சங்கத்தில் இன்னுமுமே பல பேர் இந்த சங்கம் அப்படின்ற வார்த்தை இங்க எத்தனை பேர் ஆப்ரேட்டர் காதுல படாம இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. எல்லா ஆப்ரேட்டருக்குமே தெரியும். பொதுவாக தமிழகத்தில் ஆப்ரேட்டர்களுக்கு சங்கம் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லா ஆப்ரேட்டர்களுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் ஒரு சிலர் மட்டுமே இன்னும் முன் வந்து சங்கத்துக்காக செயல்பட்டு சங்கத்துல இணைஞ்சு நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஆப்ரேட்டர்கள் நமக்கு எதுக்குப்பா சங்கம், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பாடு போட்ட ஆட்டம் போறோமா, போட்ட ஆட்டம் வந்தோமா, இருந்தோமா, இது சங்கத்தெல்லாம் சேர்ந்தா போராட்டத்துக்கு வான்னு கூப்பிடுவாங்க, மீட்டிங்க்கு வான்னு கூப்பிடுவாங்க, இதுக்கு வான்னு கூப்பிடுவாங்க, அதுக்கு வான்னு கூப்பிடுவாங்கன்னு பல பேர் ஒரு மனரீதியா திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சங்கம்ன்றது வந்து ஒரு பாதுகாப்பு. ஒரு சிலர் கேட்பாங்க, சங்கத்துல இருந்தா எனக்கு என்ன தருவேன், சங்கத்துல இருந்தா எனக்கு என்ன பண்ணி தருவேன், சங்கம் எனக்கு என்ன தரும், உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ, இப்படின்ற சில நண்பர்களும் இருக்காங்க. இது எதுவுமே கிடையாது. சங்கம் என்ன பண்ணும்? பாதுகாப்பு கொடுக்கும். புரியுதுங்களா? எப்படி நம்ம அப்பா அம்மா ஆதரவோட ஒரு பையன் குழந்தையில இருந்து வளர்ந்து படிப்படியா வரானோ, ஒரு கட்டத்துக்கு படிச்சு முடிச்சு தனியா போறான், படிச்சு முடிச்சு தனியா போறப்ப அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த சங்கம்ன்றது அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்பா. அவ்வளவுதான். ஒரு சின்னத ஒரு கருத்து அப்படின்னா என்ன, ஏன்னா இங்க ஏற்கனவே பலதரப்பட்ட மக்கள் பல விதமா ஆபரேட்டர்களை ஒடுக்கி ஆபரேட்டர்களா இருந்து அடுத்த ஸ்டெப் அவன் வாழ்க்கையில முன்னேறவே விடாம பல ஒடுக்குமுறைகள் செஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. ஒரு ஆபரேட்டரை ஒரு கட்டத்துல அடிமையாவே வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. ஒரு சில நிறுவனங்கள், எல்லாத்தையும் சொல்லல. ஏன் இப்ப இங்க பக்கத்துல இங்க வந்து நம்ம சங்கம் தேவையில்லப்பா, நான் இங்க இருந்து வேலைக்கு போறோம்ப்பா,